தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த ஒலிப்பேலை நாங்கள் எதுக்காக உருவாக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன விருப்பம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ் சமுதாயங்கிறது மிகவும் இக்கட்டான நிலைமையில் இருக்குது. அதாவது தமிழ் பேசுறதுக்கு வெட்கப்படுற, வேதனைப்படுற, அதாவது அவமானம் நினைக்கிற அவங்க அதிகமானவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதாவது 70-80% மேல இன்னைக்கு அந்த மாதிரிப்பட்ட மக்கள் தான் இருக்கிறாங்கிறது ஒரு வெட்கக்கான விஷயம். இதனால இதை சொல்றேன் அப்படின்னா, நானும் அப்படிதான் இருந்தேன், உங்களை மாதிரி தான் இருந்தேன் சென்னையில் இருக்கும்போது. கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் வந்துட்டு ஒரு சைட்டுகளுக்காக என்னுடைய வேலை சம்பந்தமா பல இடங்களுக்கு நான் போறக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும்போது ஒரு இளைஞர், ஒரு யூத இளைஞன் என்னை சந்தித்தாரு. அப்போ அவரு எந்த நாட்டில இருந்து வருகிறதா கேட்டார். நான் சொன்னேன், இந்தியாவில், தென்னிந்தியாவில் ஒரு தமிழ்நாடுன்னு ஓ தமிழ்நாடா, தமிழ் பேசுறவர்கள் தானே நீங்கன்ட்டு ஆங்கிலத்தில் கேட்டார். ஆமாம் ஆமாம், ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் உங்களை சந்திச்சதில்ல அப்படின்னு. உங்களுக்கு தமிழை பற்றி தெரியுமா அப்படின்னு. எப்படி தெரியாம போகும், உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 2000 மொழிகளுக்கு ஒரு மூலதனமானது, அதாவது முதன்மையானது ஒரு 6 மொழிகள் தான். அந்த 6 மொழிகளில் 4 மொழிகள் எங்கள் மொழிகளை உட்பட ஹிப்ரு எங்கள் மொழி, லத்தீன், கிரேக், சைனீஸ், சான்ஸ்கிரிட், தமிழ், இந்த 6 தான் செம்மொழிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்குது. எங்கள் மொழி நாங்கள் இழந்துட்டோம். எங்கள் மொழி இன்னைக்கு ஒரு பூஜை அறையிலையோ ஒரு எங்களுடைய வழிபாட்டு தலங்களை தான் உபயோகிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி மற்ற 2 மொழிகளும் அழிந்து போயிட்டது, கிரேக், லத்தீன், சான்ஸ்கிரிட் இன்னைக்கு நம்ம கோயில்களை உபயோகிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி அந்த அழிந்து போகுது நினைக்கி சைனீஸும் நீங்களும் தான் இன்னைக்கும் அந்த வழக்கு மொழியில பேசிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய விஷயம் பாருங்க. 2000 மொழிகள் இருக்குது, உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்காங்க. நம்ம அந்த மொழியில, அந்த மக்கள் பேசுற மொழிகள்ல முதன்மையான 2 மொழிகள், ஒன்று சைனீஸ், ஒன்று தமிழ். அதை நம்ம பேசிக்கிறோம். எவ்வளவு கர்வம் இருக்கணும் தமிழனா பிறந்ததுக்கு. ஆனா யாருக்கு இருக்குது? தமிழை பேசுறதே வெட்கப்படுறோம். இந்த பெருமையை, இந்த புகழையும் சைனாக்காரன் உணர்ந்துக்கிறான். சைனாவில் 6 வானொலி நிலையம், தமிழ் வானொலி நிலையம் இருக்காங்க. வானொலி நிலையத்துல தமிழ் ரீடர்ஸ், அதாவது தமிழ் பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. தமிழ் பேச்சாளர் எங்கிருந்து போனவங்க இல்லை, சீனர்கள். சைனீஸ் பேசுறவங்க தமிழ் கத்துக்கிட்டு இலக்கண சுருக்கத்தோட அழகா பேசுறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் முடியாதா? தமிழ்நாட்டில் யாருமே நம்மளாம் தமிழ் வம்சத்துல பிறந்தது கிடையாதா? ஏன் அந்த வெக்கம் எதனால வந்துச்சு தெரியல எனக்கு. ஜப்பானுக்காரன் சொல்றான் உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ்னு, சைனாக்காரன் சொல்றான் தமிழங்கிறான், தமிழன் சொல்றான் இல்லை அப்படிங்கிறான். நம்மளுடைய வரலாறுலாம் இன்னைக்கு ராஜராஜ சோழனோட வரலாறு இன்னைக்கு பிபிசியோட ஒரு வெள்ளக்காரன் சொல்லிதான் தெரிய வேண்டியிருக்குது. ராஜராஜன் கல்லறை அப்படி கிடக்கு, எவனாவது கேட்டதுண்டா இன்னைக்கு இந்த நம்மளுடைய இதுல? நம்ம வரலாறுலாம் எங்க போச்சு? வரலாறு எங்க போச்சு? சாப்ட்வேர் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். பக்கத்து கிடந்த செத்து கிடந்தா உனக்கு மரியாதை கிடையாது. ஏத்த வீட்டு செத்து கிடந்தா உனக்கு கவலை கிடையாது. காசு, பணம், கார், இதுதான் இன்னைக்கு தமிழ் சாதி. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் புரியணும். கொஞ்சமாச்சும் தமிழ் நாளைக்கு தமிழ் மெல்ல சாகும்னு சொன்னாங்க. மெல்ல இல்ல, மிக வேகமாக செத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அன்னைக்கு புரியல. இன்னைக்கு இந்த வெளிநாட்டு மண்ணில் காசு தேடி பொழப்புக்காக துபாய்க்கு வந்து இங்க உணர்ந்தேன். என் தமிழின் அருமை என் நாட்டில் தெரியவில்லை, என் தமிழ்நாட்டில் தெரியவில்லை. இந்த பூமியில், இந்த பாலைவன பூமியில் எனக்கு தெரிந்தது. உங்களுக்கும் தெரியும். ஒரு நாள் அன்று வருத்தப்பட்டிருக்கல, ஐயோ தமிழை இழந்து விட்டோமே. அன்று இஸ்ரேல் இளைஞன் வருத்தப்பட்டான், எங்கள் மொழியை இழந்து விட்டோம். நாளை உன் சந்ததி, உன் வம்சம், உன்னுடைய வாரிசு வருத்தப்படக்கூடாது என்பதை மனதில் வைத்துக்கொள் என்று சொல்லி என் தாய் மீது ஆணையிட்டு